அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த அரசியல் சம்மந்தமாக 2-3 பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அதை பற்றி போடுங்க சார் எப்படின்னு. ஒருத்தருக்கு அரசியலில் வாய்ப்பு இருக்கா, ஜெயிப்பாரா, அப்படி ஜெயிக்கிறதுக்கான ஜாதக அமைப்பு என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. அதை தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு வாடிக்கையாளர் நம்மகிட்ட வராங்கனாலே நம்ம எல்லாமே பாசிட்டிவ்னு சொல்லிடுவோம், நடக்க போகிறதையும் சொல்லிடுவோம். இவருடைய ஜாதகத்தில் ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் மேலே வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு மேலே ஒரு 19 சொல்லிவிட்டு, ஸோ ஒவ்வொரு வருடமும் அப்படியே வருட கணக்கில் அப்படியே 1995க்கு அப்புறம், அதாவது அவருடைய 22-23 வயதுக்கு அப்புறம் கண்டிப்பாக வெளிநாடு பயணம் செஞ்சுருப்பீங்க. அங்கே படிச்சுட்டு அங்கேயே ஒரு நல்ல ஒரு ஜாபும் கிடச்சிருக்கும், அங்கே இருந்திருப்பீங்க. சந்திர திசையில் 2016க்கு மேலே நீங்கள் இந்தியா திரும்பி வந்திருப்பீங்கன்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவர் திரும்பி வந்திருந்தாங்க. ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இழப்பு சந்திச்சிருக்கணும், கரும செலவுகள் நம்ம சொன்னோம். அதே மாதிரி அவங்க அப்பா அந்த டைமில் வந்து தவறியிருக்காரு. ஸோ இப்போ கடந்த ஒரு 1.5 வருடமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சரியில்லை. தொடர்ந்து மன உளைச்சல், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வர வேண்டிய பணங்கள் வரல. ஸோ நிற்கிது, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொன்னோம். ஆமாங்கிறத தவிர அவங்க எதுவுமே சொல்லலை. அப்போ நம்ம அடுத்து என்ன நடக்க போகுது, நடந்தது நம்ம சொல்லிட்டோம். நீங்கள் வந்து ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டிருப்பீங்க, அப்போ ஃபாரின் போயிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, அங்கேயே ஒரு நல்ல ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருப்பீங்க. வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீங்கள் அடுத்த கட்டத்தில் வந்து போகிறது தான் உங்கள் இந்த மாதிரியான ஜாதக அமைப்பு. சனி சூரியன் சார், பொதுவாக இந்த சனியும் சூரியனும் சேர்ந்துட்டாலே கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் வேலைக்கு போனாலும் சரி, தொழில் போனாலும் சரி, ரொம்ப மிகப்பெரிய இடத்துல தான் அவங்க இருப்பாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் சிஇஓ, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எம்டி கீழே இருக்கிற பொசிஷன், பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு நம்பர் 1 போகிறது ஒரு கம்பெனி, இந்த மாதிரியான ஜாதக அமைப்பெல்லாம். இப்போ மெயின் என்னென்னா, இவர் வந்து பார்த்திங்கன்னா கட்சி ஈடுபாடுகள் இந்த மாதிரியான வேலைகளில் பண்ணிகிட்ருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் அரசியலில் வருவீங்க. 2026லேருந்து 33க்குள்ளே அரசியலில் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். இந்தந்த பகுதியில் வருவீங்கிறத எல்லாமே டீட்டெயிலாக சொன்னோம். இது யூடியூப் தளங்கிறங்காட்டி அரசியலில் ஜெயிப்பீங்க அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். ஏன்னா இவரோட ஜாதகத்தை பாருங்கள், சூரியனோட வந்து பார்த்திங்கன்னா புதன் சேர்க்கை, பார்வையில் வந்து செவ்வாய், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சனியுடையும் சூரியன் சேர்க்கை. சூரியன் இருக்கிறது சூரியன் வீட்லேயே ஆட்சி பெற்றிருக்கு, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியான காம்பினேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் அரசியலில் ஈடுபாடு இருக்கும், இல்லை அரசியல் தொடர்பு இருக்கும். ஸோ அப்போ இவருக்கு ஆல்ரெடி அரசியல் தொடர்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக இவர் அந்த டைமில் வருவார். எப்படி நம்ம வந்து வெளிநாடு போவீங்க, வெளிநாட்டு வேலையில் இருப்பீங்க, சம்பாதிப்பீங்கன்னு சொன்னோமோ, அதே மாதிரி இவர் அரசியலில் ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கண்டிப்பாக இந்த 2026 வரக்கூடிய எலெக்ஷனில் இருப்பார் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள், பர்சனல் விஷயம்லாம் ஷேர் பண்ணோம். இப்போ வந்து என்ன சார், எப்படி சார் நீங்கள் நம்ம அதை சொல்கிறோம் அப்படின்னா, சிம்பிளாக நான் சொன்ன ரூல் தான். சனி எடுத்துங்க, சூரியன் எடுத்துங்க, செவ்வாய் வீட்டை பார்த்துங்க, அவ்வளோதான். அரசியலில் ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கான காரகத்துவம் இது மட்டுமே. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம். அது அவருக்கு நடந்ததும் சரி, நடக்க போகிறதும் அதுதான். இப்போ இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் காரணமாக அவருக்கான ஒரு சில கோயில்கள் போக சொல்லியிருந்தோம். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி நரசிம்மரை வழிபட சொல்லியிருந்தோம். ரெண்டாவது சனி பகவான், இவங்க 2 பேருமே இவருக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக வந்து கொடுப்பாங்க. அது இந்தந்த டைமில் போகணுங்கிற சொல்லியிருந்தோம். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவன் கோயில், திருவண்ணாமலைனாலே சிவன் தான் இல்லைங்களா? ஸோ சிவன் அப்படிங்கும்போது திருவண்ணாமலை அப்படிங்கிறது மெயினாக எல்லாத்துக்குமே தெரியும். இந்த 3 கோயில்கள் வழிபாடு அவர்களுக்கு சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து வெறுமனே ஒரு ஜாதகத்தை வச்சு இது நடக்கும் நடக்காது, ரெண்டாவது எந்த கோயில் வழிபாடுகளில் அவர் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அழகாக நம்ம சொல்லி அவரை வழி நடத்தி கொண்டு போனோம். இப்படி தான் ஒரு ஜாதகத்தில் அடுத்து ஃப்யூச்சரில் அவங்களுக்கு என்ன நடக்கும், பாஸ்ட் என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத அழகாக எடுக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.